3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. வீட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிஷனாக இருக்கும். திருச்சியில் இருக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. பார்த்தாலே தெரியும். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. மொத்தம் 10 ரவுண்டு. டேய் நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் இல்ல, இது பாக்ஸிங் ரவுண்டு. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம். விளக்க மாதிரி 30. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட போயிருவோம். அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஏன் அப்படி சோறு திரா? நீ பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்ப கை பண்ற? உன் கூட வந்த பாக்ஸர் எப்படி நிக்கிறான் பாரு. இதெல்லாம் பண்ணு, கிண்டல் வேற. எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே. நாம் பொருளாதாரத்தில் மகாராஷ்டிராக்கு அடுத்த இடத்துல இருக்கிறோம், அடுத்த இடத்துல இருக்கிறோம், அடுத்த இடத்துல இருக்கிறோம், அடுத்த இடத்துல இருக்கிறோம். ஃபிளாஷ்பேக். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எவ்வளோ? 5-6 லட்சம் கோடி. மகாராஷ்டிராக்கு அடுத்த இடத்துல இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? அப்ப அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு இன்றைக்கு வரைக்கும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு மு க ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தார். அதில் நாங்கள் அதான் சொல்றேன், எல்லா முதலமைச்சரும் ஓகே, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அந்த பாயா இருக்கணும்டா. ஓகே, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. இன்றைக்கு நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் அந்த தெரியும், நம்ம 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு 40 ரூபாய் திருப்பி கொடுக்கறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா. நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சது போ. ஊடியா போடா, ஊடியா போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணிக்கு உரை நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் நிறைய 2 hour 45 minutes படிச்சுட்டேன். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. குறுவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலுவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைப்புடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனித வேலை முதலீடுகளை தமிழ்நாடு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக. அதனால இந்த தடவை ஒரு கதை மூலமா ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்ப இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores. புரிஞ்சதா? 65 daysல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் தி என்டையர் எஃபர்ட் ஆஃப் தி மினிஸ்ட்ரி. கேட்டுக்க. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தில் கேட்க வரும்போது இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால்
அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஃபார்மர் மினிஸ்டர் தங்கத்தனவர் சார் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்கிட்ட இருக்கா, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான், மாதிரி எக்ஸ்பெக்டட் தான், மாதிரி எக்ஸ்பெக்டட் தான், மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. மாதிரி எக்ஸ்பெக்டட் தான், 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பைத்தியமாயவே. பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன், நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா வர தொடங்கி விட்டது. இல்ல தண்ணி கிண்ணி போட்டுக்கியா, ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அது வந்து வர தொடங்கி விட்டது. டிஜிட்டேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி முடிச்சிடுறேன். வர தொடங்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் வந்து ஜெனரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. கொஞ்சம் பொத்திரியா. Projected 15,000 crores will be achieved very shortly. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. Projected 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. சொட்ட தலைய செருப்பால அடி பண்ண உடனே நாங்க we are predicting மட்டும் it started to coming into our account. அதை மட்டும் நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம். ஐயா என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி நான் பேசியே ஆகணும். அவரோட அரவணைப்பில் வாழ்ந்தவர் தான் என்னோட காட்ஃபாதர் திரு JPR அவர்கள். நான் கேட்கிறேன், நீ JPR மர்மம் தானே, ஷேக்ஸ்பியர் மர்மம் இல்லையே. நீ கிறிஸ்தவ மதத்தையும் ஒழுங்கா படிக்கல, பைபிளையும் ஒழுங்கா படிக்கல, தமிழையும் ஒழுங்கா படிக்கல, ஆங்கிலத்தையும் ஒழுங்கா படிக்கல. அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே அறுத்து ஒரு தள்ளிடுவாரு, அப்படியே புலமை பித்தர் இவர் இங்கிலீஷ்ல. அதுவும் ஓட்டர் இங்கிலீஷ், அரகுற இங்கிலீஷ், பட்லர் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல ஒரு பெரிய புலமை இவரு, அப்படியே கவிதைகளை எழுதி கொட்டி தள்ளிடுவார் இவரு. கேட்கிற கேலிக்கு பதில் சொல்லியா? ஸ்டாப் ஸ்டாப் நெவர் நெவர். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். டு போன ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அண்ணங்கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றத பத்தி சொல்லுங்க. அடி வாங்கறதுனே அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா. சென்ற ஆட்சியில நெல் சேமிப்பு கிடங்கு எங்க கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். குமார், குத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா? நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர், இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டா விடுறாங்க. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க ரீல்ஸ். சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.